இவ்வாறே நீர் மற்றும் இவ்வாறு நீர் நீர்ச்சில் உங்களுடைய அன்போடு சந்திப்பது ஜே சந்திரா. ஆம்னர்களே, இன்று இவ்வாறு நீராக அடிலேட் மாநிலத்திலிருந்து ஆஸ்திரேலிய தமிழ் கலைகள் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி மையத்தினுடைய தலைவர் திரு லாரன்ஸ் அண்ணாதுரை அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ஆம்னர்களே, லாரன்ஸ் அண்ணாதுரை அவர்கள் இப்பொழுது அடிலேட் மாநிலத்திலிருந்து இணைந்திருக்கிறார் இணைய வழியினூடாக. அவரை இப்பொழுது வான் அலைகளை இணைத்துக் கொள்ள இருக்கிறோம். வணக்கம் திரு லாரன்ஸ் அண்ணாதுரை அவர்களே. வணக்கம் ஜெயச்சா. எப்படி இருக்கிறீர்கள் ஐயா? நலமாக இருக்கின்றோம், சந்தோஷமா இருக்கிறது. ஒரு இன்னொரு மாநிலத்திலிருந்து ஒருவரை இணைத்திருக்கின்றோம், சந்தோஷமா இருக்கிறது. சொல்லுங்களேன், அதாவது நீங்கள் இந்த இயக்குனராக அல்லது தலைவராக ஆஸ்திரேலிய கலைகள் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சியினுடைய மையத்தினுடைய தலைவராக இருக்கின்றீர்கள். இது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? இதனுடைய நோக்கம் என்ன? அதை பற்றி சொல்லுங்களேன் நேர்களுக்காக. ஆஸ்திரேலிய தமிழ் கலைகள் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி மையம் அப்படின்றது ஒரு கலைகளுக்கான கலைகளை பற்றிய புரிதலை ஆஸ்திரேலிய பொது சமூகத்திலும் தமிழ் சமூகத்திலும் ஏற்படுத்துவதற்கான அமைக்கப்பட்ட ஒரு செயல் திட்டத்திற்கான ஒரு அமைப்பு. இயல்பா பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பினுடைய வரலாறு தொடக்கம் பார்த்தீங்கன்னா, சில நண்பர்கள் சில தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு செயல் திட்டத்தை வகுத்து அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு அமைப்பையோ ஒரு இயக்கத்தையோ ஒரு கட்சியையோ உருவாக்குவது இயல்பு. அப்படித்தான் எல்லா அமைப்புகளுடைய இயக்கங்களுடைய வரலாறு இருந்திருக்குது. ஆனா இதுல ஒரு தனித்துவமான ஒரு விடயம் இங்க பாத்தீங்கன்னா, ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு செயல் திட்டத்தை, கலைகளுக்கான செயல் திட்டத்தை தெற்கு ஆஸ்திரேலிய அடிலேட் மாநகரில் இருந்து தொடங்கி மெல்பர்ன், சிட்னி, ஹோபர்ட் அண்ட் அப்புறம் பிரிஸ்பன், பெர்த் எல்லா மாநிலங்களுக்கும் இதை பரவலாக்குவதற்கான ஒரு முயற்சியை ஒரு 2 ஆண்டு கால செயல் திட்டத்தின் ஊடாக, அதாவது 2017 இருந்து 19 வரைக்கும் தொடங்கி, அதன் பிறகு ஒரு தேசிய அளவிலான ஒரு பறை இசைக்கான விழாவை சிட்னில தொடங்குவது என்று தீர்மானிக்கப்பட்ட பிறகு, இது இந்த அமைப்புக்கான தேவையை நாங்களும் எங்களுடைய இந்த செயல் திட்டத்தை எல்லா மாநிலங்களும் முன்னெடுத்த தோழர்களும் சேர்ந்து இது ஒரு அமைப்புக்கான தேவை என்றதை உள்வாங்கினது பிறகு உருவான ஒரு அமைப்பு. அதிகாரப்பூர்வமாக இது பதிவு செய்யப்பட்டது 2019. ஆனால் இதனுடைய செயல் திட்டத்தின் தொடக்கமானது 2015 இது நடைமுறைப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அமைப்பானது ஒரு தேசிய அமைப்பாக பதிவு செய்யப்பட்டு எல்லா மாநிலங்களும் இந்த கலைகளுக்கான முக்கியத்துவத்தை, பிரதான நாட்டுப்புற கலைகள் மட்டுமல்லாமல் தற்காப்பு கலையான சிலம்பம், களரி உட்பட கலைகளையும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஆளுமை மிக்க கலைஞர்களுடன் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் என்னுடைய தொடக்கம். பிரதான நோக்கம் என்பது பிரதான நோக்கம் கலைகள் ஊடாக சமூக விழிப்புணர்வு, கலைகள் ஊடாக தலைமை பண்பு, கலைகள் ஊடாக நம்முடைய அடையாளங்களை மீட்டெடுத்தல், கலைகள் ஊடாக ஒரு பண்பாட்டு மீட்டுருவாக்கம் செய்தல், கலைகள் ஊடாக மொழிக்கான ஆர்வத்தை இளையதலைமுறை உருவாக்குதல் என்று எல்லாமே கலையை ஊடகமாக கொண்ட செயல்திட்ட அமைப்பு. இதுதான் பிரதானமான நோக்கம். சரி, இப்ப நீங்கள் இந்திய பின்புலத்தை கொண்டவர், குறிப்பாக நீங்கள் அங்கிருந்து இங்கு குடிபெயர்ந்த பின்னர் இதை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? அல்லது இதுக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் உறுதுணையாக இருந்தார்கள்? தெற்கு ஆஸ்திரேலியால வாழ்றீங்க, இலகுவான காரியம் இல்ல உங்களோட நாளாந்த வேலைகள், சொல்லுங்களேன் அதை பற்றி. இல்ல, இது பாத்தீங்கன்னா எதுவுமே திட்டமிடல் இல்ல. எந்த திட்டமிடலும் எப்பொழுதும் நடக்கல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதாவது இயல்பாக அதை எப்பயுமே சொல்ல ஒரு சமூகத்துடைய தேவை நமக்கு உணர்த்தப்படும். நீங்க பொதுத்தளத்துல இயங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள்
மூலாக, நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் ஊடாக, நீங்க பேசக்கூடிய குழந்தைகளுடைய செய்திகள் ம். ஊடாக உங்களுக்கு ஒரு குறிப்பு வந்துகிட்டே இருக்கும். ஆமா, ஒரு ஒரு தேவை இருக்கிறத வந்து உங்களுக்கு செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆமா. எந்தெந்த விஷயங்கள் தேவைகளை உள்வாங்கி நம்ம வந்து முன்னெடுக்கிறோமோ, அது மிகச்சிறந்த முறையில மக்களுக்கான எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இருந்தாலும் அது தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும். இது ம், வந்து பார்த்தீங்கன்னா, நாங்களுக்கு வந்து ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, நான் 2007ல 2005ல நான் அடிலைடுக்கு வந்தேன் நானு. அ ம், இங்க வந்ததிலிருந்து நாங்க அடிலைட் தமிழ்ச் சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்புல கிட்டத்தட்ட இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். ம். 2013, 14ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நான் அடிலைட் தமிழ்ச் சங்கத்துடைய தலைவரா இருந்தேன். ம். அந்த தலைவரா இருந்த பொழுதுதான் இதற்கான முதல் அ விதை வந்து ஊன்றப்பட்டது. ம். அப்பொழுது நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அடிலைட் தமிழ்ச் சங்கத்தினுடைய அந்த ஆண்டு விழா மாதிரி தீபாவளிக்கு வந்து கொண்டாடப்படுவது வழக்கம். ஆமா. அ ம். 2005ல தீபாவளியில தான் இது வந்து தொடங்குனோம். அதனால வந்து ம். 2014ஆம் ஆண்டு தீபாவளியில நாங்க வந்து 2013 தீபாவளிக்கு நாங்க ஒரு கருப்பொருளை வச்சு இந்த விழாவ கொண்டாடுவோம். ஏன்னா நெறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு தீபாவளியை கொண்டாடுவதில். ம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான மதமுடான கட்டுக்கதைகள்லாம் இருக்கிறபடியால, நமக்கு வந்து ம். தீபாவளி எந்த அரசியல், மதச்சாயமற்ற முறையில் ஒரு பண்பாட்டு ரீதியான மக்கள் ஒன்று கூடலாம் இத கொண்டு போகணுன்றதுக்காக, ம். தீப ஒளி திருநாள் தமிழும் தமிழரின் சிறப்பும் என்ற கருப்பொருளோட அன்றைய எங்கள் செயற்குழு வந்து அந்த விழாவ ம். வடிவமைத்தது. ம். ஆ இயல்பா வந்து ஒரு கருப்பொருள வைக்கும்போது என்ன செய்வோம்னா, இந்த எம்சி வாசிக்கும் பொழுது, ஸ்கிரிப்ட் சொல்லும்போது, அது சார்ந்த விடயங்கள் இருக்கும். நிகழ்ச்சிகள ம். நம்ம பெரிதா எதுவும் செய்து மாற்றத்த செஞ்சிட முடியாது. இந்த ம். புலம்பெயர் தேசத்துல இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் ஆடக்கூடிய ஆட்டங்கள், சினிமா பாடலுக்கான நடனங்கள், பரதநாட்டியங்கள் இதுதான் எல்லா இடங்கள்லயும் இருக்கும் அது. அப்ப ஆமா. இது நீங்க பெரிய மாற்றத்த செஞ்சிட முடியாது. அப்ப வந்து நம்ம என்ன நம்முடைய அந்த விழா குழுவில் பங்கெடுத்த நண்பர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு லைவ் மியூசிக் பேண்ட ஒண்ண ரெடி பண்ணி, ஒரு ம். 7 விதமான ஆட்டக்கலைகள குழந்தைகள, பெரியவங்கள வச்சு ஆட வைப்போம். ஆ ம். அது கொஞ்சம் வித்தியாசமா நான் ஸ்டாப் ம். லைவ்ல பாடுவாங்க, இசைப்பாங்க, ஆட வைப்போம் அப்படிங்கும்போது, நல்ல முயற்சியா இருக்குது. ஒரு ஒரு 1 மணி நேரத்துக்கு செய்யலாம் அப்படின்னு. அந்த கருப்பொருளை நியாயப்படுத்துவதற்காக. தமிழும் தமிழரின் சிறப்புன்ற கருப்பொருள் நியாயப்படுத்துவதற்காக இந்த முயற்சி எடுக்கலாங்கும்போது, பயிற்சி ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் தொடர் பயிற்சி. ம். அதுல வந்து பறையாட்டம், கரகாட்டம், பாம்பாட்டம், மயிலாட்டம், புலியாட்டம் அப்படின்னு பல ஆட்டக்கலைகள குழுவா சேர்ந்து பயில்றாங்க. ஏன்னா, அது வந்து ரொம்ப கடினமான காரியம். ம். ம். ஏன்னா நீங்க லைவ் பேண்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப டான்ஸும் பண்ணணும். ஸோ ஆமா, அதுக்கேத்த மாரி இவங்க கோரியோகிராஃப் பண்ணணும். ரொம்ப ஆமா, சிரமமான ஒரு காலகட்டம். நான் அப்ப ஆமா. வந்து ஒவ்வொரு முறை பயிற்சி எடுக்கிறதுக்கு போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ம். அப்ப அந்த கடைசி கட்ட பயிற்சியில 2, 3 நாள் வந்து விடாத பயிற்சி. ஏன்னா ஒரு குழந்தை ஒருத்தர் வருவாங்க, ஒருத்தர் வரமாட்டாங்க. ம். எல்லா ஆமா. இடத்துக்கும் எல்லா நாளும் வந்துர மாட்டாங்க. அப்ப நான் வந்து என் மனசுல ஒரு 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 பின்னணி இசையோட ஆடக்கூடிய கலைகளுக்கு, அதுல ஒரு ஃபேக்கான ஒரு பறைய கையில வச்சிருக்கிறாங்க. ஒரு அட்டையில கட் பண்ணி. ஒரு ம். ஃபேக்கான கரகம், ஒரு ஃபேக்கான மயில். எல்லாமே ம். வந்து ஒரு ஒரு அ கற்பனை செய்யப்பட்ட ஒரு விஷயம். விஷயம். இதுக்கு இவ்வளவு முயற்சி எடுக்கிறதுக்கு, இவ்வளவு பயிற்சி எடுத்து இந்த மாரி ஒரு ஃபேக்கானத ஒரு நாளைக்கு கூத்துக்கு இந்த மீசை எடுத்த கதையா செய்றதுக்கு, இந்த பயிற்சிய போட்டோம்னா உண்மையான கலைகளையும் நம்ம வளர்த்தரலாம். கத்துக்கலாமே! ம். அப்ப ஏன் இவ்வளவு உழைப்ப விரயமாக்கணும்? இது அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து என் மனசுல ஓடுறது. அப்ப நான் வந்து அங்க மக்கள்ட்டலாம், நண்பர்கள்ட்டலாம் பேசிட்டு இருக்கும்போது, இது நம்ம உழைப்ப வந்து விரயம் பண்ற மாரி இருக்கு. நம்ம இது மாரி எதிர்காலத்துல இப்படி செய்ய முடியாது. ம். அப்படின்னு சொல்லி ஒரு 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 கலந்துரையாடலோட அது முடிச்சது. கலந்துரையாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது மனசுல அப்படியே தங்கிருது. ஏன்னா நீங்க எந்த ஒரு நீண்டது ஒரு கலந்துரையாடலும் மனசுல ஆழமா பதிஞ்சிரும். அது ஆமா. செயல்திறத்துக்கு வருதா வரலையான்றது அடுத்த விஷயம். ஆனா அதுக்குள்ள இருக்கும் அது. அதன் பிறகு திரும்ப வந்து நம்ம ஆஸ்திரேலிய தேசிய நாள், ஆஸ்திரேலியா டே பேரியட்ல ஆமா, நாங்க போய் ஆமா. நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம். அப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா, பல்லின கலாச்சார மக்களினுடைய அ கொண்டாட்டங்கள் நடக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்கன் ட்ரம் வருது. ஜாப்பனீஸ் அவங்க ம். ட்ரம் எடுத்துட்டு வர்றாங்க. இப்படி எல்லாம் அந்த இசை வந்து வரும்பொழுது, அ மக்கள்ட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் வருது. ஆமா. அப்ப வந்து அங்க வந்து ஒரு இசைக்கான ஒரு ஒரு நம்முடைய அங்க அந்த பெரும் திரளா கூடியிருக்கக்கூடிய பல்லின கலாச்சார மக்கள் மத்தியில ஒரு ம். எழுச்சிய வந்து ஒரு இசைக்கருவி உண்டாக்கிட முடியும்.
இதில் அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஊர் திருவிழா ஞாபகம் வந்தது. நம்ம ஊர் திருவிழாவுல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஊடோடைய ஒட்டுமொத்த அந்த அந்த ஆமா. ஆற்றலையுமே வெளியே கொண்டு வந்து ஒரு வைப்ரேட்டோட ஒரு அதிர்வு ஏற்படுத்தக்கூடிய பறை இசை வந்து அப்ப நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போச்சு. இந்த இடத்துல ம். பறை இசை இருந்தா அப்படி இருக்கும். அப்ப அது ஒரு கலந்துரையாடலா மாறுது. இந்த 2 கலந்துரையாடல் தான் இதற்கான விதை. இதன் பிறகு சரி. பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்ட பகுதியிலும் மெதுவா பேச ஆரம்பிக்கும் பொழுது, அப்படியே ஒரு ஓகே இது நம்ம வந்து ஊர்ல இருந்து கொஞ்சம் பறை வாங்கிட்டு வருவோம் ஃபர்ஸ்ட்டு. ஆமா. அத நம்ம ம். வந்து செயல்படுத்துவோம்னு சொல்லி 14 ஆண்டு மே மாசம் நான் ஊருக்கு நவம்பர் மாதம் ஊருக்கு போகும்பொழுது, திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சக்தி கலைக்குழு, அவங்ககிட்ட இந்த பறை வாங்குறதுக்காக நான் போனேன் நானு. ம். ம். அப்ப வந்து எனக்கு வந்து இது அமைப்பாக்குறது மாரிலாம் இல்ல. ஒரு 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 இல்ல. இசைக்கருவி, ஒரு ஆட்டக்கலையை, ஒரு கலையை கத்துக்கிறதுக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் இருந்தா போதும். ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு விடயமா தான் இது தொடங்கப்பட்டது. ம். எந்த ம். விதமான அரசியல் சிந்தனையோ இதுக்கு பின்னாடி எதுவுமே இல்ல. ம். அ அந்த அங்க அந்த நிறுவனம் வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிறுவனம். அந்த திண்டுக்கல் சக்தி கலை கல்லூரி. க ம். அப்புறம் பெண்கள் மட்டும் தான் இந்த கலைய கத்துக்கிறாங்க. ம். ஒரு அருட்சகோதரி சந்திரான்னு ஒருத்தவங்க அத நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட 2 நாள் நாங்க பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்ப அவங்க சொன்னாங்க, "என்ன நோக்கம்னு?" என்று கேட்டாங்க. நோக்கம்னு சொல்லும்போது எனக்கு வந்து பொய்யாவும் எதுவும் சொல்லத் தெரியல. உண்மைய சொல்லி அதனுடைய வீரியத்த குறைக்க எனக்கு மனசு இல்லாததுனால, சில செயல் இருக்குது. எங்களுக்கு வந்து உறுதியா இல்ல. ஆனா அந்த கலை வந்து எங்களுக்கு அது வேணும். அது ம். மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். இது எப்படி செயல்திறன் எப்படி போகும்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் வந்து ரொம்ப நேர்மையா என்னுடைய பதில சொன்னேன். அப்ப ம். அவங்க வந்து நீங்க எதுக்காக இவ்வளவு வீரியமா இத பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது, அவங்க சொன்ன நெறைய செய்திகள். அவங்க வந்து பறை இசையில முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. கேட்கறாங்க. ஆஹா. அவங்க வந்து அதனுடைய அதிர்வுகள், அதனுடைய உள் மனதில் ஏற்படுத்தக்கூடிய உளவியல் மாற்றங்கள் எல்லாத்த பற்றியும் அவங்க வந்து ஒரு ஒரு ஆதாரப்பூர்வத்தோட பேசக்கூடிய செய்தியோட அவங்க வந்து என்கிட்ட பேசும்பொழுது, எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம ம். இத வந்து ஒரு ஒரு பொழுதுபோக்கு விஷயமா நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க வந்து ஒரு ரியாலிட்டில பார்க்கும்போது இது வந்து நம்ம இதனுடைய சாராம்சமே வேற மாரி இருக்குது. ம். நம்ம இத கேளிக்கையா வச்சிட முடியாது அப்படின்றதுனால, நம்மளே வந்து இதுக்கு வந்து கண்டிப்பா இத வந்து கைவிட்றக்கூடாது. ஏன்னா முதன் முறையா ஒரு கலை வந்து ஆஸ்திரேலிய தேசத்துக்கு அறிமுகமாகும்போது, அது அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆனாலோ, அது நடைமுறைக்கு ஒத்து வராம போய் நம்ம வந்து கைவிட்டுட்டாலோ, அடுத்து இன்னொரு இன்னொரு கூட்டம் வந்து எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய நாள் எடுத்துரும். ஒண்ணு செய்தா அத வெற்றிகரமா செய்து முடிக்கிற வரைக்கும் அந்த பணியில நிக்கணும். இல்லைன்னா, அத நம்ம செய்யாம விடுறது நல்லது. அன்றிரவு எனக்கு அப்படி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாரி சிந்தனை வந்தது. சரி இப்போதைக்கு நம்ம இத எடுத்துட்டு போவோம். ஆனா இத பிரபலப்படுத்த வேண்டாம். நம்ம எல்லாம் போயிட்டு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த Facebookல போட்டோ போட்டு மக்கள வந்து ஒரு தவறான ஒரு ஒரு ம். கேளிக்கையா நமக்கு வந்து ஒரு ஒரு உற்சாகப்படுத்துற மாரி எதுவும் பண்ணிறக்கூடாதுன்றதுல ரொம்ப எச்சரிக்கையா இருந்தோம். அத பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தோம். 2015 மார்ச் மாதம் 8ஆம் தேதி என்று நினைக்கிறேன். அன்னைக்கு தான் அந்த ஷிப்மெண்ட் வந்து இங்க அணில் இறங்குனது. அது ரொம்ப ஒரு வெளிய எதுவுமே தெரியாதபடி ஒரு சின்ன குழுவோட சேர்ந்து பயிற்சிகள் மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்தோம். எங்கேயும் ம். அரங்கேற்றம் செய்யல. எங்கேயும் வந்து எதுவும் பண்ணல. 2015 கடைசி 2016 பொங்கல் வரைக்கும் இது ரொம்ப அடக்கி வாசிக்கப்பட்டது. ம். ஏன்னா, ம். இது நம்ம வந்து உலகம் பூரா வெளிய வர காமிச்சிட்டோம்னா, இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்க வந்து பார்த்தா ரியாலிட்டில இல்லாம போயிறக்கூடாதுன்றதுக்காக, இல்லாம போச்சு ரொம்ப வாழ்க்கை. ஆமா. எச்சரிக்கையா நம்ம நகர்த்தினோம். சோ இப்படித்தான் இது என்னுடைய முதல் புள்ளி தொடங்கப்பட்டது. ம். அதன் பிறகு இ ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது ஒவ்வொரு பக்கம் தன்னைத்தானே கொண்டு போய் சீரமைச்சுக்கிட்டு கொண்டு போச்சு. சரி. இப்ப நீங்கள் இந்த இசைக்கருவிகளை இந்தியாவில் கற்றுக்கொண்டீர்களா? அல்லது அதை வாங்கி வந்த பின்னர் தான் கற்றீர்களா? எல்லா இசைக்கருவிகளையும்? இல்ல நாங்க அங்க முதன் முறையா நான் அந்த முதல் நாள் போகும்பொழுது, அவங்க வந்து அந்த பறை எங்களுக்கு அவங்க குடுக்குறதுக்கு எனக்கு முதல்ல அவங்க விருப்பப்படல. ம். பார்த்தீங்கன்னா, அ அவங்க பேசி கடைசியில என்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு 10, 15 மணி நேரம் என்கிட்ட கலந்துரையாடல் செய்ததுக்கு பிறகு, என்னுடைய எண்ண ஓட்டங்களையும் அவங்க புரிஞ்சுகிட்டு, அப்புறம் என் எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய தவறான சிந்தனைகளையும் அவங்க அவங்களோட அந்த கலந்துரையாடல்ல என்னை சரிப்படுத்துனாங்க. ம். சரிப்படுத்தி, "நீங்க நாளைக்கு வாங்க. உங்களுக்கு பறை ஏற்பாடு பண்ணி தர்றேன். எப்படி கத்துக்கிறதுன்னு கேட்கும்போது, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து நீங்க திண்டுக்கல் தானே, மதுரை, திண்டுக்கல்ல எல்லாம் நம்ம பறை இசை கேட்டு வளர்ந்தபடியால, நம்ம உங்களால இயல்பா வந்து ஒரு அடிப்படை பயிற்சிகள நாங்க வந்து சொல்லிக் தருகிறாங்க. குடுத்துர்றோம். அப்ப நீங்க போய் பயிற்சி பெற்றுக்கங்கம்போது, ம். நானும் என்னுடைய மனைவியும் அங்க போனோம். என்னுடைய குழந்தை அப்ப அந்த 6 மாத குழந்தை என் நிமலன் ம். என்னுடைய பையன்.
அவரையும் அழைச்சுக்கிட்டு நாங்க எல்லாம் அங்க போய் காலையில இருந்து மாலை வரைக்கும் அங்க இருந்தோம். அப்ப அங்க இருந்த அவங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த பறை இசைய கத்துக் குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ம். சில குறியீடுகளோட இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய அந்த சொற்கட்டு தாளத்துல இருக்காது. அது ஆமா. வேற ஒரு சொற்கட்டு. அது எப்பயுமே வந்து நீங்க வந்து அடிக்கடிக்கு தான் இப்ப வரும் மொழிய நீங்க அத கத்துக் குடுக்கறதுக்கான மாடல் அதுல இருக்காது அதுல. சரி. அப்ப எனக்கு சொல்லிக் குடுக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. அ அத அத உள்வாங்கி அத அடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. அப்ப அவங்க என்னுடைய மனைவியையும் அழைச்சாங்க. அவங்களையும் ட்ரை பண்ண சொல்லுங்க. அப்ப 2 ம். பேத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த பிடி வந்துருச்சுன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் தானே! அப்ப அவங்க குழந்தைய வந்து அவங்க பார்த்துக்கிட்டு என்னுடைய மனைவி வந்தாங்க. நாங்க 2 பேரும் அத ஆரம்பிக்கும் பொழுது, என்னுடைய மனைவிக்கு வந்து உடனே அடிச்சுட்டாங்க. எனக்கு அடி ம். வரல. அப்ப அவங்க சொன்னாங்க, "நாங்க அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துர்றோம். நீங்க ம். கொஞ்சம் விலகிக்கங்கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்களுக்கு வந்து சில அடிப்படை பயிற்சிகள குடுத்தாங்க. அப்புறம் அவங்க குடுத்தாங்க. நோட்ஸ் எல்லாம் அங்க வாங்கிட்டு வந்து, நம்ம வீட்ல வந்து எப்ப பார்த்தாலும் நம்ம தட்டுகள வச்சு அடிச்சு பழகி, 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 அதன் பிறகு அந்த சொற்கட்டுகள்லாம் புது சொற்கட்டுகள கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கண்டிப்பா. நிமிர்வு கலையகத்தோட சேர்ந்து உருவாக்கி, பழ இப்ப ரொம்ப எளிமையான ஒரு முறையில நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். சரி. நல்ல ஒரு விடயம். இப்ப இந்த அடிலைட்ல உங்களுடைய சங்கம் அல்லது அமைப்பு இந்த ஆக பறை மட்டும் தான் கற்றுக் கொடுக்கிறீங்களா? அல்லது தாள, தப்பட்டை அப்படி ஏதாவது கருவிகள் எல்லாம் இந்தியாவிலிருந்து கொண்டு வந்து விட்டீர்களா? இல்ல இப்ப நம்மகிட்ட வந்து பறையிலிருந்து தொடங்கல் இது. இப்ப நீங்க ம். நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அடிலைட பொறுத்தவரைக்கும், இது தொடங்கிய இடம் அடிலைடா இருந்தாலும், இன்று அந்த 2016ல இங்க ஒரு வெல்கம் ஆஸ்திரேலியாவுடைய வாக் டுகெதர் அப்படின்னு ம். எல்லா மாநிலங்களிலும் இந்த விழா நடக்கும். ஆ ம். அவங்க வந்து ஒரு முக்கியமா வந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஆதரவான ஒரு அமைப்பு அது. எல்லா ஆமா. மாநிலங்கள்லயும் அவங்களுடைய அமைப்பு இருக்குது. ம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதங்கள்ல வெல்கம் வாக் டுகெதர்ன்னு சொல்லி ஒரு ஈவென்ட் எல்லா மாநிலங்களுடைய மையப்பகுதி நடத்துவாங்க. அப்ப ம். அடிநிலையில நடக்கும்பொழுது நாங்க அந்த பறை இசை அங்க முதல் முறையா வாசிச்சோம். அது ம்ஹ்ம். ஒரு மிகப்பெரிய ஒரு அ வீச்சை ஏற்படுத்தியது. அன்னைக்கு தான் மெல்பர்ன்ல இருந்து நம்ம அ கேசி தமிழ் மன்றத்தினுடைய நிர்வாக குழுல இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. ம்ஹ்ம். இந்த மாரி நாங்க வந்து இது அக்டோபர் மாதம். அடுத்த ம். ஜனவரி மாதம் நாங்க தைப்பொங்கல் வைக்க போறோம். அந்த தைப்பொங்கல்ல எங்களுக்கு வந்து நீங்க பறை வந்து வாசிக்க முடியுமா? நீங்க பறை அங்க வந்து அடிநிலையில ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்படின்னாங்க. நாங்க இது வந்து நாங்க இட்ஸ் நாட் பெர்ஃபார்மிங் குரூப். நாங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்ற குழு கிடையாதுங்க நாங்க. அந்த மாரி பண்ணல. இதுக்கு முக்கியத்துவம் இருக்குது. இது எப்பயுமே உள்ளூர்க்காரங்க அவங்க இருக்கிறவங்க கத்துக்கிட்டு வாசிச்சா தான் நல்லா இருக்கும். அ அப்ப இங்க கத்துக்க முடியாது வாய்ப்பு இல்லைன்னா, இல்ல, இல்ல நாங்க வர்றோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து எத்தன பேர் முடிஞ்ச அளவுக்கு வர்றோம். எங்களுக்கு எந்த விதமான அ டிமாண்டும் கிடையாது. ம். பொருளாதார ரீதியாவே எதுவுமே எங்களுக்கு தேவையில்ல. நாங்க தங்குற இடத்த கூட நாங்களே பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு, ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு டிமாண்ட் ஞாயிற்றுக்கிழமை நீங்க பொங்கல் விழாங்கும் பொழுது, நாங்க வெள்ளிக்கிழமை வந்துர்றோம். முடிஞ்சதுன்னா வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 2 மணி நேரமும், ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு 4 மணி நேரமும், எங்களுக்கு வந்து அங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், குழந்தைங்க படிக்கிறாங்க தமிழ் பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைங்க, பெரியவங்க யாராவது ஆர்வம் உள்ளவங்கள ஒரு 15 ஆமா. பேர், 10 பேர் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி குடுங்க. அவங்களுக்கு நாங்க வந்து ஒரு பயிற்சி முகாம் மாரி நடத்துறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை விழாவுல நாங்க அவங்களோட சேர்ந்து இத பெர்ஃபார்ம் பண்ணா வாசிக்கிறீங்க. தான், நீங்க வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு அந்நியப்பட்ட மாரி தெரியாது. இல்லன்னா ம். என்ன ம். ஆகும்னா, பொங்கல் முடிஞ்ச உடனே, "அடிலைல இருந்து பறை இசைக்க வந்தாங்க. அவங்க பறை அடிச்சுட்டு போனாங்க." அப்படின்ற ஒரு போயிட்டு வார்த்தை அங்க பதிவாகக் கூடாது. ஆமா. கேசி தமிழகத்துடைய பொங்கல் விழாவுல பறை இசைக்கப்பட்டதுன்னு தான் வார்த்தை வரணும் ஒழிய, அடிலைல இருந்து வந்து ஒரு குரூப் வந்து வாசிச்சுட்டு போனாங்கன்னு வாசிக்கிறீங்க. இருக்கக்கூடாது. அந்த அந்த வரலாற நம்ம வந்து பதிவு பண்ணிறக் கூடாதுன்றதுக்காக நான் வந்து அவங்கள வாசிக்கிறீங்க. முன்னாடி போய் நாங்க பின்னாடி நின்னு வாசிக்கிறோம்னு சொல்லி செஞ்சோம். அதுதான் எங்களுடைய அதுக்கு ஒரு திட்டமிட்டு போனோம். ம். எண்ணி ஒரு 2 மணி நேர பயிற்சியில ஒரு 7 குழந்தைங்க. எல்லாருமே வந்து ஒரு 15, 16, 17 வயது குழந்தைங்க எல்லாருமே. ம். அவ்வளவு அழகா வந்து வாசிச்சிருந்தாங்க. நாங்க ஒரு 6, 7 மாதம் கத்துக்கிட்ட விஷயத்த 2 மணி சரி. நேரத்துல புடிச்சுட்டோம். அதுதான் வந்து ஒரு ஒரு இத பரவலாக்குவதற்கான ஒரு முயற்சி ஒரு ஏற்படுத்தியது. வாய்ப்பு. ம். சரி. இதோட சேர்த்து தான் நாங்க வந்து காளையாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம், ஆ பொய்க்கால் குதிரை ஆட்டம், எல்லா விதமான ஆட்டக்கலைகளையும் நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நம்ம முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கத்துக்கிறீங்க. சரி. சிட்னியில எப்ப காலடி எடுத்து வச்சீங்க? அதுக்கான வாய்ப்புகள் எப்படி கிடைச்சது? யார் யாரையெல்லாம் எந்த அமைப்போடு எல்லாம் சேர்ந்து பங்கு பெற்றினீர்கள்?
இந்த கலந்துரையாடல் முதல்ல நடந்ததுக்கு மெல்பர்ன்ல வந்து இந்த பொங்கலுக்கு போகலாமா வைக்காம பேசிட்டு இருக்கும்போது எனக்கு சிட்னில இருந்து ஒரு நண்பர்கள் மூலமா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடங்கிய காலம் 2017 ஜனவரி மாதம் எல்லா மாநிலங்களிலும் ஜல்லிக்கட்டு போராட்டம் வீரியமா நடக்கும் பொழுது அங்க சிட்னில ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு கொஞ்சம் முன்னின்று ஏற்பாடு செய்த பொன்ராஜ், கோகுல், அப்புறம் மதன், இன்னும் சில நண்பர்கள், அப்புறம் வந்து எனக்கு சிலருடைய பேரை நான் விட்டுட்டேன்னு தெரியல. முக்கியமா வந்து பொன்ராஜ் என்றும் கோகுல் இதுல ரொம்ப முக்கியமான நபர்கள் சொல்ல வேண்டியவங்க. அவங்க வந்து இதை வந்து ஆரம்பத்திலேயே நம்ம கிட்ட இதை பத்தி பேசிட்டே இருந்தாங்க. அப்ப அவங்க சிட்னி தமிழ் மன்றத்துல பொறுப்பாளர்களா இருந்தபடியால அவங்க வந்து அதை வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம இங்கேயும் செய்யலாம் அப்படின்றத பேசிக்கிட்டே இருந்த ரொம்ப நாள். மெல்பர்ன்ல நம்ம வந்து ஒரு 2 நாள் அந்த பயிற்சி வகுப்புகள் 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் இதே மாதத்துல தான் நடக்குது அது. தமிழ் ஆர்ட்ஸ் 2020 தமிழ் கலைகள் 2020 அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி போட்டு முதல் பயிலரங்கு செப்டம்பர் மாதம் நடக்குது. அது முடிந்த உடனே அதே அக்டோபர் மாதம் முதன் முறையா சிட்னி தமிழ் மன்றத்தினுடைய ஏற்பாட்டுல சிட்னில வந்து 2 இடத்துல அந்த பயிலரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு சனிக்கிழமை தேதி வந்து அக்டோபர் முதல் வாரம் நினைக்கிறேன். 5-6 தேதிகள் நினைக்கின்றேன். முதல் நாள் வந்து வெஸ்ட்மீடில் ஸ்கவுட் ஹால்ல நடந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 பேர் வந்தாங்க அந்த பயிலரங்குக்கு. நாங்க ஒரு 30-35 பறை கொண்டு போயிருந்தோம். ஒரு நாள் முழுக்க நடந்தது. காலையில 10 மணில இருந்து மதியம் 4 வரைக்கும். 2ஆம் நாள் பயிலரங்கு வந்து 7 ஹில்ஸ் அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய ஜிம் அந்த ஹால்ல வந்து நடந்தது. 2 நாள் அதான் முதன் முறையா மெல்பர்ன்ல சிட்னில வந்து அந்த பறை இசையுடைய தொடக்கம் நடைபெற்றது. இப்படிதான் சிட்னிக்கு வந்து அது முக்கியமா வந்து இந்த நேரத்துல நான் வந்து இந்த அமைப்புகள் முக்கியமாக கேசி தமிழ் மன்றம், சிட்னி தமிழ் மன்றம், அப்புறம் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால தமிழ் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, குயின்ஸ்லாந்து தமிழ் மன்றம் பிரிஸ்பன், தமிழ் ஆஃப் ஹோபர்ட் டாஸ்மானியா, இவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த கலையை வந்து ஒரு அமைப்பினூடாக செய்ததற்காக நாம் எல்லாருக்குமே நன்றிகள். நிச்சயமாக. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் இணைத்துக் கொள்வோம் லாரன்ஸ் அவர்களை. நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் உலகத்தின் எந்த மூலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றை ஒன்று உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு மின்னஞ்சலூடாக தெரிவிக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகளில் சிட்னி நேரம் இரவு 9:30 மணிக்கு ஏடிபிசியுடைய தனிப்பட்ட வானொலியூடாகவும் ஏடிபிசியுடைய முகநூல் ஏடிபிசியுடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும் அத்தோடு ஏடிபிசியுடைய ஆப் அல்லது ஏடிபிசியுடைய இணையதளத்தூடாகவும் நீங்கள் கேட்டும் பார்த்தும் ஆளலாம். அத்தோடு என்னுடைய தனிப்பட்ட முகநூல் வாயிலாகவும் சமகாலத்தில் எடுத்து வரப்படுகிறேன் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இப்ப சரி லாரன்ஸ், இவ்வளவு ஒரு ஆழமான கருத்தை இது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப இதுக்கு ஒரு டைரக்டர் அல்லது ஒரு தலைவராகவும் இந்த சங்கத்தை பொறுப்படுத்தி சொந்த செலவில் பல இடர்பாடுகள் துன்பங்களுக்கு எல்லாம் மத்தியில் நடத்தி கொண்டு வருவதற்கு முதலில் உங்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் வணக்கங்களும். ஏன்னா இலகுவான காரியம் இல்லை லாரன்ஸ் இந்த வேலை செய்வது என்பது. என்ன அப்படித்தானே? குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். நிச்சயமாக நல்லொரு பணி. அதுவும் இந்த நேரத்துல இதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். கேட்கின்ற பொழுது சந்தோஷமா இருக்கிறது. இப்படி ஒரு அடிலேட்ல தெற்கு ஆஸ்திரேலியாவில ஒரு தமிழ் மணக்க வைப்பதற்கு ஒரு இருக்கிறாரு என்று. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இதனுடைய அமைப்பினுடைய நீண்ட கால திட்டம் என்னவாக இருக்க போறது? என்ன செய்ய போறீங்க? இப்ப ஏற்கனவே எல்லா இடமும் இவ்வளவு மாநிலத்தை பரவலாக்கிட்டீங்க. அடுத்த கட்டம் என்னவா நடக்க போகுது? இல்ல இப்ப நீங்க அடுத்த கட்டம் என்று பார்த்தா தொடர்ச்சியாக நிறைய நீங்க இது வந்து செயல்பாடு நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வாரமும் நீங்க இப்ப அடிலைட் நகர்ல, மெல்பர்ன் நகரில, சிட்னில வந்து பயிற்சி வகுப்புகள் நம்ம ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறோம். இப்ப சில மாநிலங்கள்ல சில நண்பர்கள் நாங்க தனிச்சு செயல்பட விரும்புறோம் அப்படின்னா நம்ம அவங்களை ஊக்குவிக்கணும். இந்த அமைப்போட நீங்க நம்மோட ஒரு குழுவா கத்துக்கிட்டதுக்கு பிறகு சில அவங்களுடைய நிர்வாகத்திற்காக அவங்களுடைய பயணம் ஒரு அட்டானமஸா தனியா இருக்கணும்ன்ற சுதந்திரம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒரே கூடையில இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து சிறு சிறு குழுக்களாக நம்ம பிரிஞ்சு ஒரு காரியத்தை செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதோட வீரியம் வந்து முழுமையா இலக்கை நோக்கி அடைகின்றது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. நீங்க மெல்பர்ன்ல பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சில நண்பர்கள் வந்து நம்ம ஆசிய தமிழ் ஆர்ட்ஸ் மூலமாகவும் சில நடக்குது.
சில இடங்கள்ல வந்து இங்கிருந்து சில நண்பர்கள் வந்து தனித்துவத்தோட இன்னும் சிறப்பாக பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. மெல்பர்ன்ல நடந்துகிட்டு இருக்குது. இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்குள்ள தமிழ் பள்ளிகளே இதை வந்து முன்னெடுக்கிறாங்க. அவங்களுக்கு நம்முடைய ஆதரவு எப்பயுமே உண்டு. நம்மளுடைய பொருட்கள், அப்புறம் வந்து செயல் திட்டங்கள் உருவாக்குறதுக்கு அவங்களோட சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப நம்மளுடைய பிரதானமான அடுத்த கட்ட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி வந்து இந்த பறை இசைய பரவலாக்கணும் அப்படின்னா, அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு அதனுடைய போக்க வந்து நாங்க வந்து உன்னிப்பாக கவனித்து, அதனுடைய திசையை ஒரு நமக்கேத்த மாரி, அடுத்த தலைமுறைக்கு ஏற்ற மாரி, அதை மாற்றி வேறொரு திசையில பயணிக்க வைக்கணும். அந்த தொன்மையில மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அது பயன் இல்லாம போயிடும். நம்ம கவிப்பேரரசு வைரமுத்துவுடைய ஒரு கவிதை இருக்கிறது. இந்த உரையில இருக்கிற கத்தி வந்து எவ்வளவு பலமா இருந்தாலும் அது பயனுக்கு ஆகாது. இந்த புது கவிதையை பத்தி சொல்லும்போது சொல்லுவாரு. எப்படி வந்து புது கவிதை வந்து உருவானதோ, தொன்மை கவிதையில் மரபு கவிதையிலிருந்து புது கவிதை உருவானது, இதை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவார். எல்லாருக்கும் போய் சென்று சேரடையாத கவிதைகள் எவ்வளவு நல்ல தனித்துவம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது மொழிக்கு எப்படி பொருந்துமோ அதே போல அது கலைகளுக்கும். கலைகளை பொறுத்த வரைக்கும் அது தன்னைத்தானே மீட்டுருவாக்கம் செய்யணும். அதனுடைய தொன்மை மாறாமல், அதனுடைய மரபு மாறாமல், அடுத்த தலைமுறைக்கு ஏற்ற முறையில் அதை மாற்றி அமைக்கணும். அதை எப்படிலாம் நம்ம கொண்டு போனோம்னா, அது வந்து இன்னும் வந்து இந்த பல்லின சமூகத்துல ஒரு உலகளாவிய அளவுல அதற்கான அங்கீகாரத்தை அது பெறும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அதை நம்ம வந்து தொடர்ந்து ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து இது அடுத்து வந்து இங்குள்ள பல்லின சமூகத்துக்கும் அதை கொண்டு போறதுக்கு ஒரு பட்டய படிப்பையோ உருவாக்குறதுக்கான செயல் திட்டமும் நடந்துகிட்டு இருக்குது. நாங்க அடிலைட்ல வந்து தெற்காசிய தமிழ் பல்கலைக்கழகத்தோட ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். பல்கலைக்கழகத்திலேயே வந்து வாரம் ஒரு முறை வந்து பறை இசைக்கான பட்டய வகுப்பு நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அதுல நிறைய நிர்வாக சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சில பட்ஜெட்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறபடியால நிச்சயமா ஒரு நாள் அது எப்படி நிச்சயமா நடக்கும். எப்படி சிறிய திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது போல பறை இசைக்கு ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு இடம் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புறோம். அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதோட சேர்த்து இப்ப உலக அளவிலான களரி மையம், வேர்ல்டு களரி ஃபெடரேஷனோட சேர்ந்து களரி கலையை வந்து நம்ம வந்து தமிழர்களுடைய அடையாளமாக தற்பாக்கு கலையாக பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறோம். கடந்த ஆண்டு சிட்னியில வந்து அந்த உலக களரி மையத்தினுடைய இயக்குநர்கள், ஆசான்கள்லாம் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அந்த பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கான அந்த கிராஜுவேஷன், அந்த செரமனி வந்து மெல்பர்ன் சிட்னியில தான் நடந்தது. இந்த மாதிரி வந்து அந்த தற்காப்பு கலைகள், நாட்டுப்புற கலைகள் இவைகளோட சேர்த்து அடுத்தது புது புது செயல் திட்டங்களை உருவாக்கி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இதனுடைய அமைப்பு பற்றி பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களுடைய இயக்குநர்கள் இருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்கார்பரேட்டட் அசோசியேஷன் கிடையாது. இது லிமிடெட் பை கேரண்டி, நாட் ஃபார் ப்ராஃபிட் நேஷனல் என்டிட்டி. இது தெற்காஸ்திரேலியாவுக்கான அமைப்பு கிடையாது. இந்த அமைப்பு வந்து தெற்காஸ்திரேலியாவுக்கான அமைப்பு கிடையாது. இது வந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கான ஒரு அமைப்பு. இதனுடைய இது அந்த பெடரல் கவர்மெண்டோடைய சட்டத்திட்டத்திற்கு அடிப்படை கீழே தான் இதை நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட், எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இது வந்து பைண்டிங் கிடையாது. பதிவு செஞ்சுக்கிறோம். இதோட இயக்குநர்கள் பாத்தீங்கன்னா மெல்பர்ன்ல, சிட்னில, பெர்த்ல, பிரிஸ்பன்ல இருக்கிறாங்க. போர்டு மெம்பர்ஸ் அதே மாதிரி எல்லா மாநிலங்களும் இருக்கிறாங்க. மற்றபடி எல்லா இந்த போர்டு அண்ட் டைரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு ஆண்டு கூடி எங்களுடைய உள்கட்டமைப்புக்காக தலைவர், செயலாளர், பொருளாளரை தேர்ந்தெடுத்துக்குவோம். இன்னொரு முக்கியமான பணி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அமைப்பு வந்து தேசிய அமைப்பா பதிவு செஞ்சதுல என்ன ஒரு நல்ல விடயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய நிர்வாகத்து ரீதியான அமைப்பு செலவு கூட. இப்ப இதே வந்து ஒரு சிட்னி தமிழ் மன்றம் மாதிரி, அடிலை தமிழ்ச்சங்க மாதிரி ஒரு அமைப்பை பதிவு செஞ்சுட்டு நடத்துறதுல வந்து நிர்வாக செலவு ரொம்ப கம்மி. ஒரு இன்சூரன்ஸ் மட்டும் கட்டினா போதும். இதுல அப்படி இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் வந்து மிக குறைந்தது ஒரு $5,000 வந்து தேவைப்படுது. லேவி, இது வந்து பப்ளிக் கம்பெனி மாதிரி செட்டப்ல போயிடுது. அப்ப நாங்க என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து ஏன் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப யாராவது சிறிய நண்பர்கள் ஒரு குழுவா வந்து எங்கள்கிட்ட ஒரு செயல் திட்டம் இருக்குது, இந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி எனக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுது, இது வந்து ஒரு ஓராண்டு செயல் திட்டம், அது எந்த லாபமும் அவங்க அடைஞ்சிட முடியாது. ஒரு காரியத்தை முன்னெடுக்கிறவங்க, இப்ப நீங்க வந்து ஒரு நண்பர்கள் 5 பேர் வந்து ஊர்ல இருந்து ஒரு தமிழ் ஆசிரியரை கூப்பிட்டு வந்து ஒரு சொற்பொழிவு நடத்தலாம்,
அதன் மூலமா வந்து ஒரு தமிழ் மொழிக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். இல்ல ஒரு ம். வேற ஒரு செயல் திட்டங்களை நீங்க உருவாக்குவதற்கோ, இல்ல உங்களுக்கு ஒரு விழாவ சின்ன விழாவ ஒருங்கிணைச்சு மக்களுக்கு ஒரு கலை சார்ந்த ஒரு விழாவையோ, உங்களுக்கு தெரிஞ்ச வேற கலைய ஒரு பரதநாட்டியமோ, வேற கலைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு அமைப்பு தேவைப்படுது அப்படின்னா, நாங்க வந்து அத ஆஸ்பீஸ் பண்றோம். ஆஹா. எங்களோட அமைப்பின் கீழ தனியா ஒரு பிசினஸ் மாரி ரெஜிஸ்டர் பண்ணி குடுத்துட்டோம். அவங்களே தனிப்பட்ட முறையில அத பயன்படுத்திக்கிட்டு, இதுல இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் ஆஃப் கவர்ன்மென்ட் ஆக்சஸ்ல நீங்க பயன்படுத்திக்கலாம். சோ அத ஆஹா. நம்ம வந்து இது வந்து ஒரு ஒரு தனி செயல் திட்டமா நாங்க பண்ணி, நெறைய இப்ப ஒரு முறை வந்து கோவிட்ல டயத்துல வந்து ஒரு சில நண்பர்கள், மாணவர்கள்லாம் நெறைய பேர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃபண்டிங் கிடைச்சா நல்லா இருக்கும் ஏற்பாடு பண்ணி குடுக்கும்போது, நாங்க ஒரு சில ஃபண்டிங்லாம் செக் பண்ணி பார்க்கும்பொழுது, அரசாங்கம் நெறைய நிதி உதவி குடுத்தாங்க. இந்த ம். மாரி லாப நோக்கமற்ற அமைப்புகளுக்காக. அத நம்ம வந்து இப்ப நாங்க செஞ்சோம் நம்ம எடுத்து அத செயல்படுத்தணும். அப்போ ஒரு ம்ஹ்ம். மாணவர்கள் ஒரு 10 பேர் வந்து கேட்கும் பொழுது, அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு குழுவ ஏற்படுத்தி, அவங்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன வாங்கி நம்ம கிராண்ட் அப்ளை பண்ணி, நேயம் அ வெல்ஃபேர் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லி ஒரு 2 ஆண்டு கால செயல் திட்டம் செயல்படுத்தி, பணத்த எடுத்து குடுத்தோம். அவங்க எல்லாம் அவங்கள வந்து ஓவர்சீ பண்ணி, சரியான முறையில அவங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம், வரவு செலவு கணக்க வாங்கி நம்ம அந்த அந்த ப்ராஜெக்ட்ட குளோஸ் பண்ணி குடுத்தோம். சோ இது மாரி தான் இப்ப எனக்கு அடிலைல நடக்கக்கூடிய இந்த வாகை அடிலைட் தமிழ் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் அப்படின்னு நம்ம ம். 2020ல வானொலியா? தொடங்கப்பட்டது. ஆமாம். அதுவும் இதே போல தான். ஆசிரியர் ஆ. தமிழ் ஆர்ட்ஸினுடைய சப்போர்ட்ல நாங்க பறை இசைக்க போகும்போது ஏடிபிசி மத்த வானொலிகள்லாம் வரும்பொழுது, அத பார்த்ததுக்கு பிறகு தான் நம்ம அடிலைல ஒண்ணு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி, ம். அது ஒண்ணு ம். தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது. ஆமா. எங்கெங்கெல்லாம் நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு அல்லது பொது சமூகத்திற்கு சிறு சிறு குழுக்களுக்கு ஆன தேவை இருக்குதோ, அவர்களுக்கு அங்கே நம்ம வந்து நம்ம இந்த அமைப்பு வந்து அவங்க அமைப்பா எடுத்துக்கலாம். நிச்சயமா. தைரியமா ம். எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க வந்து இத ம். இப்படித்தான் செய்யணும். இந்த இந்த ஹைரார்கி சிஸ்டம்லாம் கிடையாது. ஒரு ம்ஹ்ம். மிகப்பெரிய ஒரு ஜனநாயக ரீதியாக மக்கள் மேல் இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில, முக்கியமா அந்த செயல் திட்டம் மக்களுக்கான விடயமா இருக்கும் பொழுது, யாரு வந்து அந்த செயல் திட்டத்தை எடுத்தாலும், இந்த அமைப்பு கீழ நாங்க ஒரு தனி பதிவு பண்ணி, ஒரு சான்றிதழ குடுத்துருவோம். ஏன்னா லிமிடெட் ம். பை கேரண்டி நீங்க போய் நம்ம இதுல நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். அ ஏடிஓல அ ம். ஏபிஎன் லுக்கப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பிசினஸ் என்டிட்டி கீழ இருக்கும். ஆஸ்திரேலியா தமிழ் ஆர்ட்ஸ் ரிசர்ச் டெவலப்மென்ட் சென்டர் கீழ. இது எல்லாமே வெவ்வேறு குழுக்கள் தான் அத வழிநடத்தி அவங்கவங்க செஞ்சுக்கிறாங்க. நாங்க அவங்களுக்கு தேவையான நிதி உதவிகள், மற்ற உதவிகள மட்டும் நாங்க செஞ்சுட்டு, அவங்களுக்கு தேவையான உதவிகள மட்டும் செய்றதோட நிறுத்திக்குவோம். அது அந்த ஆஹா. ப்ராஜெக்ட்ட வந்து போய் நோண்டுறது கிடையாது. சோ கிடையாது. இந்த ஆ. மாரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. கடந்த ஒரு 6, 7 அப்புறம் எங்களுடைய இங்குள்ள இந்த ரெஃப்யூஜி அமைப்புகள், அவங்களுக்கு ம். தேவையான விஷயங்கள அவங்க செஞ்சுக்கிறது. விழா கொண்டாடுறதுக்கோ, எங்களுடைய அமைப்புகள பயன்படுத்திக்கிறது. இந்த மாரி வந்து இது வந்து ஒரு பொது அமைப்பு. யார் வேணாலும் பயன்படுத்துற மாரியான ஒரு அமைப்பா இது வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. நல்ல ஒரு நோக்கம். அதாவது ஒரு நீண்ட செய்தியாக இருந்தாலும் கூட, உங்களுடைய அமைப்பு நான் நினைக்கின்றேன் இதுவரைக்கும் இந்த பலருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அதை பற்றியெல்லாம் விலாவாரியாக சொல்லியிருக்கிறீர்கள். இப்ப இப்படியான நீண்ட நோக்கம் இருந்தாலும், இப்ப இந்த இந்த அமைப்பை பற்றிய செய்திகள் அல்லது என்ன செய்றீங்கன்னு வேற யாராவது முதல் முறையா பார்க்கணுமெண்டா, யாரை தொடர்பு கொள்ள வேண்டும்? அல்லது எங்க போய் இந்த திட்டங்களை எல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கும்? அல்லது ஏதாவது இணையதளம் ஏதாவது இருக்கிறதா? வலைத்தளம் இருக்கிறதா? Facebook முகவரி இருக்கிறதா? எப்படி பார்க்கலாம்? இது நீங்க முகநூல்ல ஆஸ்திரேலிய தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் டெவலப்மென்ட் சென்டர்ன்னு நம்முடைய ஆஸ்திரேலிய தமிழ் ஆர்ட்ஸ்ன்னு போட்டாலே வந்துரும் உங்களுக்கு. முகநூல்ல. ஆஹா. ஆம், இன்ஸ்டாகிராம்லயும் ஆஸ்திரேலியா தமிழ் ஆர்ட்ஸ்ன்னு போட்டீங்கன்னா இருக்கும். அது இன்ஸ்டா வழியாக நீங்க முகநூல்லேயே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மின்னஞ்சல், அலைபேசி எண் எல்லாமே இருக்குது. நம்முடைய மின்னஞ்சல் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா தமிழ் ஆர்ட்ஸ், ஆஸ்திரேலியா ம். தமிழ் ஆர்ட்ஸ் @gmail.com. ஸோ இந்த ம். மின்னஞ்சலுக்கு அனுப்பிச்சீங்கன்னா, இங்க உள்ள எல்லா எங்களுடைய நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே மின்னஞ்சல் வந்துரும். அப்புறம் அது இல்லாம வேற உங்களுக்கு வெறும் ஷார்ட் ஃபார்மான இமெயில் அட்ரஸ் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும். தமிழ் ஆர்ட்ஸ் NSW, தமிழ் ஆர்ட்ஸ் SA, சவுத் ஆஹா. ஆஸ்திரேலியா, தமிழ் ஆர்ட்ஸ் விக்டோரியா VIC அப்படின்னு ம். எல்லாம் gmail.com. ஸோ இந்த மின்னஞ்சல் ஊடாக நீங்க நேரடியா தொடர்பு கொண்டு அந்த மாநிலங்களுக்கு உள்ள எங்களுடைய நிர்வாகிகளுக்கு செய்திகள் போய் சேரும். நீங்க தாராளமா வந்து உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கலை ஆர்வத்தை, சமூக செயல் திட்டங்களை நம்மளோட சேர்ந்து செய்றதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் நம்ம குடுப்போம் நம்ம. நிச்சயமா, நிச்சயமா. நிச்சயமாக நல்லது. ஒரு நீண்ட ஒரு கலந்துரையாடல் அல்லது ஒரு நேயர்களுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறீர்கள். அந்த வகையில லாரன்ஸ் அவர்களே உங்களுடைய பலத்த சிரமத்துக்கு மத்தியில் அ இந்த வானொலியுடன் இணைந்து இந்த ஆஸ்திரேலிய தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அதாவது ஆஸ்திரேலிய தமிழ் கலைகள் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி மையத்தினுடைய செயற்பாடுகள் பற்றியும், அதனுடைய உருவாக்கம்,
அது கடந்து வந்த பாதை எந்த கரடுமுரடான பாதை, எப்படி குடும்பத்தோடு நீங்கள் எவ்வளவு தியாகங்களை எல்லாம் செய்து இந்த அமைப்பை கொண்டு வந்தீர்கள் என்பதை பற்றி இந்த நேரோடு பாய்ந்து கொண்டமைக்காக இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்போடும் மட்டுமில்லாமல் உங்களுடைய பணி மேலும் சிறக்க வேண்டும் என்று இந்த வானொலி சார்பாக மீண்டும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் லாரன்ஸ் அவர்களே. நிச்சயமா நன்றி ஜெயா. எந்த விதமான தியாகம் நாங்க செஞ்சிடல. இல்ல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுயநலம் இருக்குது. எங்களுக்கு மகிழ்ச்சியை தருது. நமக்கு மிகப்பெரிய நிறைய நண்பர்களை கொடுத்திருக்கிறாங்க. இப்ப உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த செயல் திட்டம் தான் கொடுத்தது. புது புது நண்பர்களை கொடுக்குது. அப்படிங்கும் பொழுது இதுல எந்த விதமான நம்ம செய்தது ஒரு துளி தியாகம் அப்படின்னு நீங்க உங்க பொழில தியாகம்ன்றது 1% இருந்ததுன்னா இதுக்கு 100% பயனை நாங்களும் என்னுடைய நண்பர்களும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த அமைப்பின் ஊடாக கிடைத்த நண்பர்கள் மூலமா கிடைச்சுக்கிட்டே இருக்குது. இந்த பறை இசையோ தமிழுடைய கலைகள் ஒரு மிக வீரியமான ஒரு விடயம். நாம் கையில் எடுக்காவிட்டால், நாம் அதை செய்யாவிட்டால், நாம் அதை மறந்து விட்டால், நாம் அடுத்த தலைமுறையினர் அதை பற்றி சிந்திப்பதற்கே வாய்ப்பில்லாமல் போய்விடும் என்ற கருத்தை பதிவு செய்து, தமிழர்கள் நாம் நம்முடைய மொழி உரிமையை மீட்க வேண்டும் என்றால் நம்முடைய பண்பாட்டு உரிமையை ஊடாகத்தான் செய்ய முடியும். பண்பாட்டு உரிமையை மீட்க வேண்டும் என்றால் அதற்கு கலைகள் ஊடாக மட்டுமே செய்ய முடியும். கலைகள், பண்பாடு, மொழி மூன்றும் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய இன உரிமை பாதுகாக்கப்படும், இன உரிமை மீட்கப்படும். எல்லா விதமான விடுதலை போராட்டங்களுக்கும் உந்துகோலாக இருந்தவை கலைகள். ஆயுத போராட்டங்கள் செய்யாததை கலைகள் ஊடான அரசியல் செய்திருக்கின்றது என்பதை எல்லா வரலாற்று புலன்களும் உறுதி செய்கின்றன. தமிழர்தம் வரலாற்று இன உரிமையை மீட்பதற்கு நம்முடைய கலைகள் ஊடாக அதை அணுகுவோம். நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளை அரசியல் படுத்துவோம். இந்த கலைகள் ஊடாக நிச்சயமாக நம்முடைய ஆஸ்திரேலிய தமிழ் சமூகம் மற்ற நாடுகளில் உள்ள தமிழ் சமூகத்தை விட சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறு நேராக என்று கலந்து ரசித்திருந்தார் தெற்கு ஆஸ்திரேலியா அடிலேட்டிலிருந்து இயக்குனர், தலைவர், ஆஸ்திரேலிய கலைகள் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி மையத்தினுடைய ஆரம்ப உறுப்பினர் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம், திரு லாரன்ஸ் அண்ணாதுரை அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.